உன் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே என் உயிரே உறவாக. ஹலோ, வணக்கம். நான் நினைக்கிறேன் வளமையாக நீங்கள் சொல்லி தான் நீங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்டோட வார நான் போல கிடக்கு. சரி, இன்றைக்கி உங்களோட பர்த்டே அப்படியா? சரி, என்ன பேர் உங்களுக்கு? சசிகலா. சரி, சசிகலாக்காக யாரோ ஒருத்தங்க அன்பாக கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கணும். சரி, யாரா இருக்கும்? அண்ணாவா இருக்கும், எல்லாம் தங்கச்சியா இருக்கும். நான் நினைக்கிறேன் அண்ணா அல்லது தங்கச்சி சொல்லித்தான் நான் வாரது போல கிடைக்கிங்க. அப்படியா? அதால சொல்றீங்க போல இருக்கு. யாரை சொல்றீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. சரி, முதலாவது அவங்களுக்காக தங்களுடைய இதயத்தை கொடுக்குறதா சொல்லி ஒருத்தங்க கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்காக அழகா ஒரு ஹார்ட் கேக் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் என்னென்னு சொல்கிறேன், தங்களோட ஹார்ட் பீட் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க உங்களுக்காக அழகா ஒரு என்னென்னு சொல்கிறேன், தங்களோட இதயங்களை எல்லாம் தூக்கி குத்தி வச்சு அழகா அனுப்பியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? தங்கச்சி. ஆனால் இது வெளிநாட்டில் இருந்தே இந்த கிஃப்ட் வரையில போல இருக்கு. இங்க இருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்குது. யாரு? நிழல். எங்க இருக்கிறாங்க? யாழ்ப்பாணம். இங்க தான் நாளங்க நிக்கிறாரா? யாழ்ப்பாணம் இருந்தா இங்க நின்றுப்பாரு. மச்சுக்கு போயிட்டார். அதால அவர் இங்க இல்லாதபடியா அவர் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களோ? இது என்ன இது? அவரை தவிர இப்ப ஒருவேளை அதான் நாங்க தர மாட்டோமா, நாங்க நிக்கிறோம் முன்னாலே இவ்வளவு பெருசா நிக்கிறோம், எங்களை சொல்லாம நிழலை சொல்லி இருக்கிறீங்கன்னு இங்க கோவப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரப்பா இது? மகளா? பிள்ளைகள்? தங்கச்சி? சொன்னவர்கிட்ட தங்கச்சி. சரி, ஸோ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு சொன்னவர். அவட முகத்தை தான் கூட பார்ப்படுது. ஏதாவது ரியாக்ஷன் வருகுதா, ஏதாவது குழு தெரியுதா, அங்கே எது மொழிவட்டம் தெரியுதான்னு உங்களை தான் பார்ப்படுது. யாரா இருக்கும்? இங்கேண்டா நிழல் தான். இல்லை, வேறு யாரு? நான் தங்கச்சி என்றெல்லாம் சொன்னது யார்? என்ன பேர் அவங்களுக்கு? திவ்யா. சபி சௌமி. வேற யாரும் ஒரு முக்கியமான ஆளும் வெளிநாட்டுல இருக்குமே போல இருக்கு. வேற யாரும் முக்கியமான ஒருத்தங்க, ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. ஏன் இந்த முக்கியமான ஒருத்தங்களை மறந்துட்டீங்க? இவ்வளத்தையும் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த கையில அந்த ஹார்ட் கேக் எல்லாம் கொடுத்தும் அவர் சொல்ல மனசு வர இல்லையா? இல்ல என்ன விஷயம்? அவருக்கு ஒரு ஹார்ட்டை நான் ஒதுக்கி இருக்கிறேன், இதுல கணக்கு ஹார்ட் வந்திருக்கேன். அப்படியா? சரி, அவரை சொல்லல, அத கேப்பம். எல்லாமே பர்த்டே செய்யறதே அவர் தான். அதால அவரை லிஸ்ட்லயே எடுக்கல. அப்படியா? சரி, அவர் இல்லை. கொழும்புல இருந்து அண்ணி வராதபடியா அண்ணிய சொல்றீங்க. அன்னிக்கு என்ன பேர்? அனு. இல்ல, யாராவது சொல்லுங்களேன் நடிகப்பா. அந்த மாதிரி தான் அந்த லுக் இருக்குதா? சொல்லி தாங்களேன், அந்த மாதிரி தானே இருக்கு. இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுங்க, சொன்னா நல்லது. எல்லாம் முடிஞ்சு. அவட மகள் தேவி, செல்வண்ணா, அவங்க மட்டும்தான். சரி, இது எத்தனையாவது பர்த்டே? 46வது பர்த்டே. ஸ்பெஷல் பர்த்டேயா செலிப்ரேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிஃப்டை கொடுத்தவங்க யாருன்றத சம்டைம்ஸ் என்னோட கையில் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை பார்த்தாலும் மேபி தெரிய வரலாம். பார்த்துருவோமா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்பா.
யாரு ஏன் 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 சரி அப்படி திருப்பி காட்டுங்க முதல்ல பாப்போம் யாருண்டு நாங்களும் அழுகைக்கு முதல் சரி ஹாப்பி பர்த்டே அப்படியே பிடிச்சுக்கொள்ளுங்க நான் வாசிச்சிடுறேன் ஓகேயா on this special day my dear sweet akka as you celebrate your birthday here is wishing you a whole lot of happiness and sweet surprise இப்போதான் நானே ஃப்ரேம் பார்க்குறேன் விஷஸ் பை ராஜி பிரதீபன் அப்படியா சரி ஆஸ்திரேலியாவில் இருந்து தங்கச்சி அன்பாக இந்த கிஃப்ட் எல்லாம் இன்றைக்கு அக்கா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறா வளமையாகவே அவள் இங்கே நிற்கிறல்ல நான் எல்லா செலிப்ரேஷன்ஸுக்கும் நிற்கிறது குறைவு அவங்களோட கிஃப்ட் தான் கூட கொண்டு வரனாங்க அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு மறக்காமல் உங்களோட பர்த்டேக்கும் தன்னுடைய கிஃப்டை அனுப்பியிருக்கிறாங்க என்ன மிஸ் பண்ணுறீங்க போல இருக்கா சரி கனகாலமாக போயிட்டீங்க வர இல்லையா இன்னும் 2 வருஷம் ஆயிட்டுது என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி அந்த உள்ளுக்குள்ளே 2 பேரும் இருந்து குசு குசு குசுன்னு கதைக்கிற அந்த நெருக்கம் பக்கத்தில் இருந்து கதைக்கிற நெருக்கம் வராதுதான் இவ்வளவுதான் இதாக இருந்தாலும் தூரம் இருக்கிறதால இன்றைக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போகிறீங்க ராஜிக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லியிருக்கிறீங்க ஒரு வேலை செய்வோமா நான் நினைக்கிறேன் உங்களோட பெரிய கேக்கை நீங்கள் வெட்டிட்டீங்க ராஜியோட கேக்கையும் வெட்டி அவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுவோமா ஹாப்பியாக இருப்பாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் சசிகலா ஹாப்பி பர்த்டே டு யூ யாராவது ஒரு எடுத்து தீத்தி விடுங்க சரி தீத்தி விடுங்க இது வந்து உங்களோட தங்கச்சியோட கேக்க தங்கச்சி தீத்துற மாதிரி தீத்தி விட்டுருங்க ஹாப்பி பர்த்டே சரி தேங்க்யூ ஏதாவது சொல்ல போறீங்களா தங்கச்சிக்கு இந்த நேரத்தில் வாரா வெயிட்டிங் அந்த நாளுக்காக வெயிட்டிங் சரி ஓகே இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினது சின்ன ஆக்களுக்கு தான் செய்யறவே எங்களுக்கு எங்க சர்ப்ரைஸ் வர போதுன்னு யோசிச்சிட்டீங்களோ தெரியல சரி ஓகே ஹாப்பி பர்த்டே ஹாப்பியாக இருங்க இப்போ என்ன கனநாள் இல்லை டக்குன்னு தான் வரப்போகுது வார மாதம் வார ஆண்டபடியாக அந்த நாட்களை எண்ணிட்டு இருப்பீங்க அவவும் அப்படி தான் எண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக 2 பேரும் இந்த வரப்போகிற வெக்கேஷனை இனியிலேருந்து ஹாப்பியாக கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் இந்த பர்த்டே மட்டும் இல்லை இனி வர எல்லா பர்த்டேஸ்லையும் கடவுள் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கணுமென்று எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் ராஜி பிரதீபன் ஆஸ்திரேலியா சார்பாகவும் வாழ்த்தி கொண்டு போயிட்டு வரோம் தேங்க்யூ